ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்மளுக்கு வந்து ஒரு 5 ப்ளவுஸ் வந்து நம்ம வந்து எம்மிங் பண்ணுறதுக்கு இருக்குது. அதில் வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து நான் வச்சுட்டேன். சரிங்களா? ரொம்ப தெரியாதவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நான் இந்த வீடியோ போடுறேன். இப்போ 5 ப்ளவுஸில் நான் வந்து ஒரு ப்ளவுஸ் பண்ணிட்டேன். மிச்சம் ஒரு ப்ளவுஸ் வந்து நான் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு வந்து தெரியாதவங்களுக்கு வீடியோ போட்டால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு தான் நான் வந்து வீடியோ போடுறேன். இது வந்து எம்மிங் பண்ணணும், கொக்கி கட்டணும், ஐ வைக்கணும். அப்புறம் வந்து எம்மிங் பண்ணிடுறேன். கஸ்டமர் வந்து நம்மளாம் ஒரு நூலில் தான் எம்மிங் பண்ணுவோம். 2 நூல்லையும் பண்ணலாம். கஸ்டமர் கேட்டால் பண்ணலாம். கஸ்டமர் கேட்டிருந்தாங்க 2 நூலில் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி. அதனால் வந்து நம்ம 2 நூலில் எம்மிங் பண்ணப்போம். ரொம்ப பெருசாக நூல் எடுக்க வேணாம், சின்னதாகவே எடுத்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப பெருசாக எடுத்தால் சிக்கு விழுகும். அதனால் நல்லா வந்து 2 நூலாகவே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா நாட் போட்டுருங்க. நல்லா முடிச்சு போட்டுட்டு உங்களுக்கு எந்த பக்கம் கை வாட்டமோ நீங்கள் அந்த பக்கம் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம பக்கத்தில் அழகாக ஒரே மாதிரி நம்மளுக்கு வந்து வரணும். அதே மாதிரி கீழே ரொம்ப உள்ளே விட்டு எடுக்கக்கூடாது. நம்ம எம்மிங் பண்ணுறது வந்து லைட்டாக தான் தெரியணும். நல்ல பக்கம் வந்து லைட்டாக தான் தெரியணும். ரொம்பவும் நூல் தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா அசிங்கமாக இருக்கும். அப்படியே நிம்முனாப்பில் அழகாக நம்ம வந்து பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், லைட்டாக தான் தெரியணும், ரொம்ப தெரியக்கூடாது. இப்போ நம்ம வந்து வீட்டில் இருந்துகிட்டே இந்த மாதிரி நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து தைக்கிறவங்கள்ட்ட போய் நம்ம இந்த மாதிரி எம்மிங் கொக்கி ஐ கட்டி தரோம், எங்களுக்கு தரீங்களா அப்படின்னு கேட்டுட்டு நீங்கள் வந்து வீட்டில் சும்மா இருக்காமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ளவுஸ் எம்மிங் பண்ணி கொடுக்கலாம். இதுலேயும் நல்ல ஒரு வருமானம் பார்க்கலாம். நம்ம தைக்க தெரியாதவங்க இந்த மாதிரி யூடியூப்பில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ. ப்ளவுஸில் ஏதாச்சும் உங்களுக்கு மிஸ்டேக் ஆகுது, எனக்கு தைக்க வரல அப்படின்றவங்க எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஒரு சில பேருக்கு என்ன தான் ப்ளவுஸ் நம்ம நல்லா பர்ஃபெக்டாக கற்றுக்கிட்டாலும் கூட ஒரு சில டவுட் எப்படி நம்மளுக்கு இருக்கும், இருக்காமல் இருக்காது. பெரிய பெரிய டைலருங்க கூட சரி, என்ன தான் நம்ம ப்ளவுஸ் வந்து நம்ம நல்லா தைச்சி கொடுத்தாலும் ஒரு சில பல குறைகள் அவங்கக்கிட்ட இருக்கும். சரியாக வந்து அமையாது நம்மளுக்கு வந்து வெளியே ப்ளவுஸ் தைக்க கொடுத்தா கூட. இந்த மாதிரி தாங்க ஃபுல்லாக வைக்கணும். நான் வச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு வீடியோவில். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து முடிக்க போகிறேன். நீங்களே ஒரு சின்ன துணியில் வந்து நம்ம வந்து எம்மிங் பண்ணி கொக்கி கட்டி நம்ம வந்து பார்க்கலாம். தெரியாதவங்க அந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம். நம்மளுக்கு போட்டு போட்டு பழகணுன்னா அதில் நம்மளுக்கு பழகிடும். தாம்பலம் பை வேறு இருக்குது, அது நான் தைக்கணும். சரி, உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ளவுஸ் எம்மிங் பண்ண உட்காந்துட்டேன். ரொம்பவும் நம்ம இழுத்துடக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். நம்மளுக்கு ரொம்ப இழுத்துட்டோன்னா நம்ம வந்து பண்ண எம்மிங் எல்லாமே சுருக்கமாக விழுந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பண்ணியாச்சு. நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி மெலிசாக இருக்கணும். பண்ணியாச்சு. நான் வந்து கொக்கி கட்டுறது எப்படின்றது சொல்கிறேன். இந்த மாதிரி பின்னாடி பக்கம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அளவு போட்டுக்கோங்க. நம்மளுக்கு 5 கொக்கி வந்து ஏற இறங்க இருக்காது, கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இதே மாதிரி ஐ கட்டுறதுக்கும் இந்த அளவு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு, கரெக்டாக இருக்கும்.
பாருங்கள் நான் பண்ணிட்டேன். கொக்கி வைக்கிறது எப்படின்னு சொல்கிறேன், தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி மோட்டா ஊசி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ரொம்ப கீழே உள் பக்கம் குத்தக்கூடாது, துணியைக்கு லைட்டாக மேலே எலும்பி விட்டு இந்த மாதிரி குத்துனீங்கன்னா ஹோல்ஸ் இருக்கும். இந்த ஹோல்ஸில் இந்த மாதிரி கொக்கியை திருப்பி வச்சு அப்படியே சப்போஸ் போகலன்னா திருப்பி குத்திக்கிடுங்க. ஹோல்ஸ் நல்லா பெருசாக வந்துடும். இந்த மாதிரி பெருசாக வந்துடும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் கொக்கி. உங்களுக்கு தலைப்பக்கமும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இங்கே பாருங்கள், திருப்பி நான் போட்டு காட்டுறேன். இந்த பாருங்கள், ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இப்படி போடுறதாங்க ரொம்ப ஈஸி. நம்ம வந்து கையில் பிடிச்சிக்கிட்டே கொக்கி கட்டணும்னா ரொம்ப லேட் ஆகும் நம்மளுக்கு. இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸி. நான் லைவில் கூட போட்டிருக்கேன், மறக்காமல் லைவ் கூட போய் பாருங்கள் கொக்கி எப்படி கட்டுறது அப்படின்ட்டு. இந்த மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு கொக்கி. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு. இது நான் எப்படி கட்டுறதுன்னு சொல்கிறேன். இந்த நூலில் நீங்கள் 4 நூலாகவும் எடுத்துக்கலாம், 8 நூலாகவும் எடுத்துக்கலாம். நான் 2 நூல் போட்டுட்டு 4 நூலாகவே நான் எடுத்துக்கிறேன். இந்த 2 நூலை கோர்த்தா நம்மளுக்கு 4 நூல் வரும். ரெண்டு நூலை கோர்த்தா நம்மளுக்கு 4 நூல் வருது. இந்த 4 நூலில் தான் நான் வந்து கொக்கி கட்ட போகிறேன். நல்லா நாட் போட்டுருங்க. இப்போ வந்து இந்த மாதிரி குத்தி எடுத்துருப்பேன். இந்த மாதிரி கீழே ஊசியை போட்டுட்டு 2 சுற்றி சுற்றி இப்படி இழுத்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு. அப்படி தெரியாதவங்க இப்படி முடிச்சு போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஆடாமல் இருக்கும் ஸ்ட்ராங்காக. போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு குத்தி நம்ம எடுத்துடணும். அதே மாதிரி இந்த பக்கம் இப்படி எடுத்துட்டு அதுக்கப்புறம் மேல் பக்கம் தலை பக்கத்தில் குத்தி எடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து தலை பக்கம் வந்து ஆடாது. கொக்கி மாட்டும் போது பிஞ்சு போகிறதுக்கு காரணமே இதுதான். நம்ம இந்த இடத்துல லூஸாக குத்திட்டோம்னா கொக்கி வந்து வெளியே வந்துடும். நம்மளுக்கு மாட்டும் போது டைட்டாக இருக்காது. அவ்வளோதான். நல்லா நாட் போட்டுருங்க. நல்லா முடிச்சு போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நான் போட்டேன் பாருங்கள், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். பிஞ்சே போகாது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இதே மாதிரி நம்ம எல்லா கொக்கியும் நம்ம கட்ட போகிறோம். இதுங்க எல்லா கொக்கியும் நம்ம வந்து கட்ட போகிறோம். இப்போ நான் வந்து ஐ கட்டுறது எப்படின்றது சொல்கிறேன். இதுலேயே நாட் போட்டுக்கோங்க. 4 நூலாக போதும். ஐ கட்டுறது எப்படி வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி உள் பக்கமாக இருந்து ஒரு குத்தி திருப்பியும் உள் பக்கம் மேலேருந்து உள் பக்கம், திருப்பி கீழேருந்து உள் பக்கத்துலேருந்து மேல் பக்கம். அவ்வளோதான். இப்போ வந்து மேல் பக்கம் லைட்டாக நம்பி விட்டு ஊசி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து லெஃப்ட் சைடு வரல, நான் இந்த நூலை மாட்டி ஊசி வந்து பேக் சைடாக விட்டு இப்படி எடுக்கிறேன். நல்லா உங்களுக்கு பின்னல் மாதிரி வரும். இந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா பிஞ்சு போகாது, லைஃப் நல்லா வரும் உங்களுக்கு. ஐ கட்டுறது இந்த மாதிரி பின்னல் மாதிரி வரும் லைனாக. ஒரு சில பேர் அப்படியே கச்சா முச்சான்னு கட்டிடுவாங்க. அது வந்து கொஞ்சம் நாளைக்கு தான். அப்படி இல்லைனா நூல் வந்து நம்மளுக்கு பிரிந்து வந்துடும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி பின்னல் மாதிரி இருக்கணும். தெரியுதா? இந்த மாதிரி பின்னல் மாதிரி இருக்கணும். அவ்வளோதான். நம்ம பண்ணிவிட்டு ஊசியை மேல் பக்கமாக விட்டு உள் பக்கமாக எடுத்து ஒரு நாட் போட்டுடணும். அவ்வளோதான். இதே மாதிரி தான் நம்ம எல்லாம் செய்ய போகிறோம். நான் உங்களுக்கு செஞ்சுட்டு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் போடுறேன்.